இப்போ மிதுன ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே குரு பகவான் வந்துட்டாருன்னா கூடுதலாக இன்னும் குழப்பம் வரும். அதாவது இன்னைக்கு காசு வரலைன்னாலும் நாளைக்காவது வந்துடும். அதாவது ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நண்பர்கள்ட்ட வெளிப்படையாக பேசுகிறத நிறுத்துங்க. எல்லாத்தையும் வெளிப்படையாக நடந்துக்காதீங்க. ஏன்னா ராகு கேதுகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. எமை ஆதரித்தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் மாதிரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் சரணம் சரணம். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. இப்போது இந்த 2025 3 மேஜர் மாற்றம் இருக்குது. அதாவது ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இப்படி 3 பெயர்ச்சிகள் இருக்குது. இது இந்த மிதுன ராசிக்கு என்ன செய்யும்? இப்போ மிதுன ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இரட்டை சிந்தனை உள்ளவங்க எப்பயுமே கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போய் அப்படி வந்துடலாமா, அப்படி போய் இப்படி வந்துடலாமா, இப்படி போய் இப்படி சரி செஞ்சிடலாமா, இப்படி எதையாவது ஒன்று கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிற ராசி இந்த ராசி. இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுறார். ஏற்கனவே நீங்கள் கணக்கு போட்டு உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. இப்போது குரு பகவான் வந்துட்டாருன்னா கூடுதலாக இன்னும் குழப்பம் வரும். கூடுதல் குழப்பம். அதாவது அது சரியாக வந்துடுமா, இது சரியாக வந்துடுமா, என்னவா இருந்தாலும் லக்கணத்திலிருந்து குரு 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்த்துறாரு. அதாவது உங்களுடைய குழந்தை அதாவது மிதுன ராசி உள்ள நண்பர்களுடைய குழந்தைகள்லாம் இப்போது உங்கள் மேலே அளவில்லாத பாசத்துக்கு உண்டாகுவாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயலாற்றுவாங்க. பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. என் குழந்தைங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படியெல்லாம் இந்த குழந்தைங்க இருக்கும். அந்த மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதே சமயத்தில் 7ஆம் பார்வையை பார்க்குறதுனால குடும்பத்தில் அமைதி, இதுவரைக்கும் இருந்த இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி, ஆனந்தம், சந்தோஷம். இப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரே ஏக மனதாக ஒற்றுமை இருக்கும். இப்போ கல்யாணம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பொண்ணு சரியாகவே அமையலைன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்குது. அதனால் உங்களுக்கு தகப்பனார் உறவு முறைகள்ங்கிறது நல்லாவே இருக்கும். இப்போது ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்பா அம்மா மேலே மிகுந்த அன்பும் மரியாதையும் உள்ளவங்க, அப்பா அம்மானா உயிராக நினைக்கிறவங்க, அந்த அளவுக்கு உள்ளவங்க. இப்போ 9ல் சனியும் சுக்கிரனும் இருக்கிறதுனால கூடுதலாக அப்பா அம்மா மேலே கூடுதல் பாசம் இருக்கும். இந்த சனி சுக்கிர இணைவுங்கிறது உங்களுடைய தொழிலை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் வரும். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் இதை எப்படி செஞ்சு புத்திசாலித்தனமாக உங்கள் மேலிடத்தில் பேர் வாங்குறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி யோசனைகள், இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் கைகூடுறதுக்கான நேரம் காலம் இது. அதாவது இப்போ சூரியன், சந்திரன், புதன், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 7ல் இருக்கிறதுனால இப்போ நட்பு வட்டாரம் வீட்டில் கொஞ்சம் மாறுபட்ட குழப்பங்கள் இருந்தது. குரு பகவானுடைய பார்வையினால் அது சுமூகமாச்சு. அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் சில குழப்பங்கள் இருந்தது. அதுவும் தீர்வதற்கான நேரம் வந்தாச்சு. இப்போது உங்களுக்கு நல்ல காலம்ங்கிறது நல்ல காலம் பிறக்குமானா இந்த 3 கிரகங்களினால மிகச்சிறந்த நல்ல காலங்கள் நடக்கும். ராகு கேதுனால சில பிரச்சனைகள் இருந்தாலும் சனி சுக்கிரனால நன்மைகள் நடக்கும். அரசாங்கத்தினால ஏதாவது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுங்க, அரசாங்கம் சம்பந்தமாக இப்போ நீங்கள் ஒரு வீடுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அரசாங்கம் அப்ரூவ்டு வரணும்னா அந்த அப்ரூவல் லேட் ஆகும். ஏன்னா அரசு சம்பந்தமான உதவி உங்களுக்கு இப்போ தாமதமாகும். அது இன்னும் ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் குடும்பத்தில் மாறுபட்ட
கருத்து இருந்திருக்கும். இப்போ அந்த மாறுபட்ட கருத்தெல்லாம் வந்து சமநிலையாயிரும். இப்போ மனைவி, குழந்தைகள் எல்லாமே ஒன்று மண்ணா ஆயிடுவாங்க. இப்போ குடும்பத்தில் எந்தவித குழப்பமும் இருக்காது. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு இது இருக்கும். லக்னத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு காசு பணத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித குழப்பமும் இல்லை. அதாவது வந்து இன்னைக்கு காசு வரலைன்னாலும் நாளைக்காவது வந்துடும். அதாவது ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு ஜனவரி 1 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்த இடத்துல 1 வாரம் 2 வாரம் அப்படிங்கிறது சில உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் தாமதமாக வரும். தாமதமாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து ட்ராவல் ஆகுறாங்க. இப்போது இயற்கையில் பல சோதனைகள், சில பிரச்சனைகள் வந்தாலும் மிதுன ராசிக்காரங்களை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அண்ணன் தம்பி அனுசரணையாக இருப்பாங்க, ஃப்ரெண்டெல்லாம் அனுசரணையாக இருப்பாங்க. எல்லா வகையிலையும் நன்மைங்கிறது வந்து இருக்குது. கேட்டிங்களா? வீடு கட்டணும், வாசல் கட்டணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கான அனுகூலமான எல்லாமே வந்து நீங்கள் அதை மே மாதத்துக்குள்ளே அதை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஆரம்பிச்சிடணும். இப்போ வீடு கட்டணும்னா மே மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் ஓடி அடைஞ்சிரும். அது கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சுன்னா சரி, அது இழுத்துரும். ஏன்னா அரசு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ உங்களுக்கு லோன் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். சொந்தமாக காசு வச்சு கட்டுறவங்க இப்பயே, அதாவது மே மாதத்துக்குள்ளேயே நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் வந்து வீடு ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கிறவங்க இப்பயே மே மாதத்துக்குள்ளேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்களால் எந்த பிரச்சனையும் வராது. நண்பர்கள்ட்ட வெளிப்படையாக பேசுகிறத நிறுத்துங்க. எல்லாத்தையும் வெளிப்படையாக நடந்துக்காதீங்க. ஏன்னா ராகு கேதுகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதனால வந்து நண்பர்கள்ட்ட வெளிப்படையாக பேசாதீங்க. பேசாமல் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை உடனே பேசிடாதீங்க. 1க்கு 2 தடவை யோசித்து அப்புறம் பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இரட்டை சிந்தனை உள்ளவங்க. அதில் ஜென்ம குருங்கிறதுனால ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லியிருக்கான். ஏன்னா எக்கு தப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, இந்த வருஷம் நீங்கள் தான் காரணமாக அமையுவீங்க. அதனால் நீங்கள் எந்த தப்புவுக்கும் எந்த காரணமும் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து அப்புறம் செய்யுங்க. அது நண்பராச்சே, அம்மாவாச்சே, அப்பாவாச்சே, தம்பியாச்சேலாம் நினைக்காதீங்க. யார்கிட்ட பேசினாலும் ஒரு விஷயத்தை நல்ல தீர்க்கமாக யோசித்து அப்புறம் பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த சிக்கல் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். இப்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து மொத்தம் நம்ம 100 மார்க் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம்னா இப்போ இவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க் கொடுக்கலாம். பாக்கி 35 மார்க் நெகட்டிவாக தான் இருக்கும். வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து இதில் மேஜர் உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்த போகிறது வந்து கேது பகவான் ஏற்படுத்துவார். சனி பகவான் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன தீமை இருக்குது. கேது பகவான் மேஜராக உங்களுக்கு ஒரு தீமை ஏற்படுத்துறதுனால நீங்கள் சர்வ காலமும் ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமகன்னு பிள்ளையாரை கட்டியாக பிடிச்சிருங்க. பிள்ளையாரை கட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா வரப்போகிற தோஷங்கள், இருக்கிற தோஷங்கள், வரப்போகிற தோஷங்களும் சரி இருக்கிற தோஷங்களும் எல்லாமே அமைதியாக காலாவதி ஆயிரும். நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வாழ்க மிதுன ராசி நேயர்கள்.